ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபு அவர்களுடைய ஒரு லீலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யங் ஆக்டராக இருக்கும்போது, உச்ச நடிகராக இருக்கும்போது பல நடிகைகளை வந்து போட்டு விளாசிருக்காரு. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட நடிகைகளோட லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் திரையுலகில் இளைய திலகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினி பட்டத்தோடைய கூப்பிடக்கூடிய ஒரு நடிகர் தான் பிரபு. ஸோ நடிகர் திலகத்தோடைய சிவாஜி கணேசன் அவருடைய மகன் 1980s மற்றும் 90s காலகட்டத்தில் முன்னணி நடிகர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் மற்றும் வாரிசு நடிகர், பெரிய பழம்பெரும் வாரிசு நடிகர் அப்படின்ற ஒரு பந்தாலையும் வந்து சுற்றிட்டு தெரிஞ்சவர் தான் நடிகர் பிரபு. ஸோ சங்கிலி 1982 அந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான பிரபு சின்னத்தம்பி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரசிகர்களுடைய மனசில் ஒரு இடம் பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவருடைய அந்த சப்பினஸும் சிரிச்சா கன்னத்தில் குழி விழக்கூடிய அந்த இதுவும் யங்கு பெண்கள் மத்தியில் ரொம்பவே வந்து பாப்புலராக மாற்றக்கூடிய ஒரு நடிகராக மாற்றிடுச்சு. அந்த மாதிரியான வசீகரமான ஒரு முகம் தான். ஸோ அவருடைய காதல் வாழ்க்கை குறித்து பல வதந்திகள், பல விஷயங்கள், கான்ட்ரவர்சி அப்போதே வந்து கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 80s காலகட்டத்தில் பிரபு உச்சத்தில் இருந்தபோது அவருடைய ஜோடியாக நடித்த பல நடிகைகள், இளம் நடிகைகள் மீது காதல் வதந்திகள், கான்ட்ரவர்சிகள் இருந்துச்சு. ஸோ இவை எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து அந்த படப்பிடிப்பு நேரங்களில் ஏற்பட்ட நெருக்கத்தால் தூண்டப்பட்டவை, அந்த ஒரு ஸ்பார்க் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீபிரியா. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்து வச்சாங்க. பிரபுவும் இவங்களும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியை. ஸோ இத்தனைக்கும் வந்து ஒரு வயசு ஸ்ரீபிரியா பிரபுவை விட அதிகம் மூத்தவங்க. 1980s முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் இவங்க. பிரபுவுடன் நீதிபதி வாழ்க்கை அப்படின்ற ஒரு நீதிபதி வாழ்க்கை அப்படின்ற 2 திரைப்படத்தில் சேர்ந்து நடித்தாங்க. ஸோ அப்போது பீக்கில் இருந்த நடிகை பிரபு தான் வந்து வாண்டடாக கேட்டு இந்த நடிகை வேணும் அப்படின்னு சொல்லி படத்தில் போட்டார். ஸோ இவங்களுடைய திரை அந்த பேர் அப்படின்றது நல்லாவே பேசப்பட்டுச்சு. சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சதுமே வந்து ஒரே ரூமில் ஒன்றா தங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அப்போவே வந்து அட்டை பத்திரிகை மூலமாக வந்து கிசுக்கப்பட்டுச்சு. ஸோ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ரொம்ப யங்கேஜ்லேயே வந்து 2 பேருமே காதலில் விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து 2 பேருமே ஒத்துக்கலை அப்படின்னாலுமே அந்த திரைப்படத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபுல் இவங்களுடைய கேரவன் எல்லாமே வந்து ஒரே கேரவன், ஒரே ரூம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீபிரியா மறுபடியும் வந்து இயக்குனர் ராஜ்குமார் அப்படின்றவர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டார். ஸோ அந்த காதல் வெறும் வந்து அந்த படத்துக்காக வச்ச ஒரு மேட்ரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து நடிகை அம்பிகா. ஸோ நடிகை அம்பிகா இப்போ தான் வந்து எல்லாருக்குமே வயசாகிடுச்சு. அப்போ யங் ஏஜில் நாம் பேசக்கூடிய நடிகைகள் எல்லாருமே வந்து பயங்கரமான ஷார்ப்பாக இருக்கும். என்னன்னு தெரியுது இல்லையா? பயங்கர ஷார்ப்பு, பயங்கர அழகு, பயங்கர கவர்ச்சி. ஸோ அம்பிகாவோட நடிகை அந்த பிரபுவுடன் சேர்ந்து நடித்த தராசு, அண்ணா நகர் முதல் தெரு அப்படின்னு சொல்லி வெள்ளை ரோஜா நிறைய படங்கள் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதுதான் சொன்னேன் இல்லையா, யங் ஆக்டர் ஒரு நடிகை முடித்தவன் இன்னொரு நடிகைக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த படத்தில் அம்பிகாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பிரபு. ஸோ அதுக்கான காரணமும் அதுதான். ஸோ அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பல வேலைகள் நடந்ததால் மனம் குளிர்ந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இவங்களுடைய காதல் கிசு சிவாஜி கணேசன் அவங்களுடைய காதுக்கு போகவே வந்து அவருடைய எதிர்ப்பால் இந்த மேட்ரு வந்து அப்படியே முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நடிகை என் கூடயே வந்து ஜோடி போட்டு நடித்தவடா, அவள் கூட போய் சுற்றுறி, அசிங்கமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசினதால் சிவாஜி கணேசனுடைய தலையீட்டால் தான் வந்து இவங்களுடைய காதல் ஒரு பிரேக்கப்புக்கு போய் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம குஷ்பு இட்லி. ஸோ இட்லியை வந்து புசுன்னு பெருசாக வந்தால் அது குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குஷ்புக்கும் வந்து புசுன்னு இருக்கிறதாலையா என்னமோ மேபி அந்த பேர் வச்சுருப்பாங்க. ரொம்ப வல்கராக இருக்காங்கப்பா நம்ம பழைய ஆளுங்கள்லாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் குஷ்பு இருக்காங்க. குஷ்புவும் பிரபுவும் போடாத ஆட்டமே இல்லைங்க. ஸோ இப்போவுமே வந்து மற்ற 2 நடிகை கூட விட்டுருங்க, குஷ்புவும் பிரபுவும் போடாத ஆட்டமே கிடையாது. லிவின்ல போய் இருந்துட்டாங்க, அந்தளவுக்கு ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து தர்மத்தின் தலைவன், சின்னத்தம்பி உள்ளிட்ட படங்களை வந்து நடித்தாங்க. 2 பேருமே சூப்பர் ஹிட் அடித்த படம் 2 பேருக்குமே அது. ஸோ இவங்களுடைய திரை ஜோடி வந்து 90s ரொம்ப பிரபலமானது. மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு ஒருத்தர் அந்த பேட்டியில் சொல்லும்போது காதலித்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சிவாஜி கணேசன் வந்து குஷ்பு பற்றின உண்மைகளை வந்து எடுத்து சொன்னதாகவும், அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நடிகர்கள் கூட கிசுக்கப்பட்டாங்க, காதல் வலையில் விழுந்தாங்க அப்படின்றதாலையும், அப்புறம் சிவாஜி அவங்க வந்து ரொம்பவே கோவப்பட்டார் குஷ்பு பேரை கேட்ட உடனே அப்படின்றதால இவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. பட் ஆனால் அது வரைக்குமே வந்து முதல்ல வந்து சொல்லும்போது 2 பேருமே அதை கண்டுக்கவே இல்லை. சொல்ல கேட்காம தான் வந்து லிவினில் இருந்தாங்க. இவங்க வந்து கரு உண்டாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கூட இருந்துச்சு. 2 பேருமே வந்து எல்லை மீறிய உறவால் கரு கூட உண்டாயிடுச்சு
அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இருக்குது. ஸோ குஷ்பு வந்து அந்த டைமில் ப்ரைமில் சூப்பராக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதீத கவர்ச்சி. ஸோ அவங்களுடைய அந்த முன்னழகு தான் வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. குஷ்பு பற்றின கான்ட்ரவர்சி போட்ட நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போடலாம், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குஷ்பு சுற்றி அவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பிரபுவும் குஷ்புவும் வந்து விலகி போயிட்டாங்க. அதுதான் அடுத்த இவங்க 2 பேரும் கட்டான உடனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க பிரபுவுக்கு. ஸோ இவங்க வந்து மலையாளத்துலேயும் சரி கன்னட சினிமாலேயும் சரி அந்த ரவிச்சந்திரன் அவங்க கூடலாம் வந்து லிப்லாக் அடிச்சிருப்பாங்க, பிக்னி போட்டிருப்பாங்க, ஹோம்லி நடிகை அப்படின்ற ஒரு இமேஜ் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கர கவர்ச்சி. இத்தனைக்கும் ராஜ்கிரண் கூட ஒரு நைட்டியை ரிமூவ் பண்ணுற சீன் இருக்கும் பாருங்க, அப்பா தெரிக்கவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தெரிக்க விட்டுருவோம். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி. ஏன்னா முகபாவனை எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவே வந்து வேலையை முடிச்சு விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குஷ்பு லைட்டாக அந்த தொப்பில் காட்டுவாங்க பாருங்கள் ஒரு சத்யராஜ் படத்தில், அந்த தொப்புலெல்லாம் காட்டினா வந்து முடிஞ்சிடும் வேலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு நடிகை. பிரபு சும்மா ஒரு பாரு அப்போ வந்து விளையாடி இருப்பார். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு நடிகை ரேவதி, எவர் கிரீன் ஆர்டிஸ்ட், எல்லாராலும் ரொம்ப க்யூட்டான ஹோம்லியான நேச்சுரலான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி பாராட்டப்படக்கூடிய ஒரு நடிகை ரேவதி. ரேவதி பிரபுவுடன் வந்து உத்தமராசா, மனதில் உறுதி வேண்டும் போன்ற படங்களை வந்து நடிச்சிருப்பார். இவங்களுடைய அந்த 90ஸ்க்கு தெரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூக்காக 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் அது அந்த காலகட்டத்தில் தெரியும். 90ஸில் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த காலகட்டம். ஸோ இந்த மாதிரி படத்தில் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப நெருக்கமானச்சு. 90ஸில் ரொம்ப பிரபலமான ஒரு ஜோடியாக வந்து மாறினாங்க குஷ்புக்கு அடுத்து. ஸோ 2 பேருக்கும் இடையேயான அந்த காதல் வதந்திகள் ரொம்ப பெருசாக பேசப்பட்டாலும் 2 பேருமே சைலண்ட்டாகவே இருந்தாங்க. ஸோ இதை ரேவதியும் வந்து ஒருபோதும் இதை வந்து உறுதிப்படுத்தவே இல்லை, மறுக்கவும் இல்லை, அது வேறு விஷயம். ஸோ ஒரு இயக்குனர் சுரேஷ் மேனனை வந்து மணந்தார். அதுக்கப்புறம் அவரையும் வந்து விவாகரத்து செஞ்சுட்டார். ஸோ இப்போயும் இல்லை, அந்த 90s காலகட்டத்தில் நடிகை ரேவதி அப்படின்னாலே வந்து ஒரு தனி மவுசு தான். ஏன்னா அவங்களுடைய ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நடிகையாக வந்து பார்க்கப்பட்டாங்க 90s காலகட்டத்தில். ஸோ அதனாலேயே வந்து இயக்குனர்கள் தவம் இருந்தாங்க, இந்த நடிகை எப்படியாச்சும் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி படத்தில். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நடிகை கனகா. கரிஷ்மா, பாசமுள்ள பாண்டியரே உள்ளிட்ட படங்களில் பிரபுவுடன் சேர்ந்து நடித்தார். ஸோ இவங்களுடைய காதல் கிசுகிசுலும் வந்து கனகாவின் இளமை மற்றும் அவருடைய துணிச்சலான பிம்பத்தால் வந்து தூண்டப்பட்டன. ஸோ ஆனால் இவங்களுடைய உறவும் வந்து பெருசாக தொடரவே இல்லை. கனகாவின் வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்பவே சோகத்தில் முடிஞ்சது. கூட இருந்தவங்கெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எல்லாமே வந்து வீணாக போச்சு. இதனால் குடிக்கு அடிமையாகி தன்னுடைய உடலை வந்து பார்த்துக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சோகமான ஒரு முடிவு தான் கனகாவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் சுகன்யா, எவர் கிரீன் ஆர்டிஸ்ட். ஸோ 2000 இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதாவது வேறு ஒருத்தவங்க கூட. அப்புறம் ஒரே வருஷத்தில் விவாகரத்துமாச்சு. சின்ன மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தில் பிரபுவோட சேர்ந்து நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தில் இந்த காதோரம் லோலாக்கு அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் வரும்ல, ஸோ அது இந்த படத்தில் தான். அதில் வாண்டடாக வந்து சுகன்யாவோட பின்னழகில் வந்து பட்டு வாண்டடாக அடிப்பார். அது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. இதெல்லாம் வந்து பின்னால் சுகன்யாவே சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து போய் ஒரு டெம்ட் ஆகிட்டு பின்னாடி பட்டுன்னு அடிச்சிட்டாரு, ஆனால் அது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, டேரக்டர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாங்க. இவங்க 2 பேருமே வந்து அந்த ஷூட்டிங் அப்போது ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க. அப்போது வந்து இவங்க 2 பேருக்கும், இவங்களுக்கு பிரபுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் சுகன்யாவை கூட ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு காதல், எல்லை மீறிய காதல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ சுகன்யாவும் சத்யராஜும் போட்ட ஆட்டம் வந்து வேறு மாதிரி ஆட்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து டீச்சர் அப்படின்ற ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து வெறித்தனமாக இருக்கும். அவங்களுடைய ஜாக்கெட்டோடு வரக்கூடிய சீன்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார்? இது எல்லாமே 90s நடிகைகள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை அப்படின்றது குஷ்பு தான். ஏன்னா அவங்களுடைய புசு வெறித்தனமாக இருக்கும். அவங்களுடைய அந்த தொப்புளும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப டீப்பான ஆழமான தொப்புள் நடிகை குஷ்புக்கு. ஸோ எது எப்படியோ உங்களுக்கு பிடிச்சமான நடிகை, இந்த காசிப்பில் உங்களுக்கு பிடிச்சமான நடிகை யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி எந்த நடிகைகள் பற்றி ஒரு டாப் 5 லிஸ்ட் மாதிரி ஒன்று போடலாம். அது எந்த மாதிரியான லிஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.